Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் மண்பானை குக்கரில் குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குஸ்கா செய்கிறதுக்கு முதல்ல நம்ம குக்கரை கொஞ்சம் சூடுபடுத்திக்கலாம். இப்போ குக்கர் சூடு ஏறினதும் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நிறைய நெய் விட்டுக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நெய் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக தான். சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை 2 வந்து நல்லா கசக்கி போட்டுக்கோங்க, அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். பட்டை, மராட்டி முகு, நட்சத்திரப்பூ, கிராம்பு, ஏலக்காய் இதோட சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து வறுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது வந்து நீங்கள் வெங்காயம் வதக்கும் பொழுது சேர்த்துக்கோங்க. நான் முன்னாடி சேர்த்ததுனால லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி ஆச்சு, அதனால் இஞ்சி பூண்டு வந்து வெங்காயம் சேர்த்த பின்னாடி சேருங்க. பச்சை மிளகா வந்து நான் ஒரு 6 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இதில் 2 வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அடுத்ததாக 2 வெங்காயத்தை வந்து நீலவாக்கில் நறுக்குனதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம வந்து புதினா ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் புதினா நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், அதனால் வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் பெருசு. இப்போ தக்காளி வேகிறதுக்காக நான் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயமும் தக்காளியும் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா குஸ்கா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தயிர் வந்து ஒரு 1/2 கப் தயிர் வந்து இதோட சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் 2 டம்ளர் பிரியாணி ரைஸ் எடுத்துருக்கேன். நான் வந்து மண் குக்கரில் செய்கிறதுனால 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன். 4.5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி யூனிட்டி பாஸ்மதி ரைஸ் கிடைக்கல, அதனால் வேறு ரைஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம எப்பவும் போல் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அடுத்ததாக நம்ம வந்து குக்கரை மூடிடலாம். இந்த குக்கரில் நம்ம செய்யும் பொழுது நம்ம எப்போ வேணாலும் திறந்து பார்த்துக்கலாம். அதனால் வந்து நான் கொஞ்சம் சிம்மில் தான் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா எப்போவுமே வந்து முதல்ல தீ அதிகமாக வச்சிங்கன்னா ரொம்ப தீய ஆரம்பிச்சிரும். அதுவும் இல்லாமல் இஞ்சி பூண்டு விழுதை வந்து நான் எண்ணெயில் முதல்லையே போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து லைட்டாக அடி பிடிக்கும். அதனால் வந்து நான் கொஞ்சமாக சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு வந்து இது ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள், ஏன்னா வந்து சூடாக இருக்கும். நம்ம வந்து என்ன தான் துணி பிடிச்சாலும் கொஞ்சம் வந்து சூடை பார்த்து தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ வந்து பாருங்கள், நல்லா வந்து தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு. கொஞ்சம் வந்து சாதம் வந்து இந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து இதை திரும்ப ஒரு வாட்டி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தம் போட்டு நம்ம செய்கிற மாதிரி தான் இருக்கும் இது. இப்போ நான் திரும்ப அதை மூடி வச்சிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு சீக்கிரமாக விசில் வந்தால் உங்களுக்கு தெரியும். அதனால் இல்லாததுனால நம்ம வந்து ஒரு 2 வாட்டி திறந்து பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 25 நிமிஷம் வந்து ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுடைய குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம்.
இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் நம்ம மூடி வச்சோம்னா இது வந்து கரெக்டாக ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம புதினா இலை, கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த சுவையான குஸ்காவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.